இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருப்பாராக. இன்று வரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவர். ஆராதனை கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் எல்லோரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த தெய்வாதி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் ஐயா. நீர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவரா எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வருகிறீர் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் போதுமானவராகவே இருந்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராய். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல பொல்லாப்புக்கு ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படும் ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஐயா இந்த மட்டும் கிருபையா எங்களை நடத்தி வந்தீர். நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கூட கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. நீர் கடந்து வருவீராக. ஆமென் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீர் பிரசன்னமாவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, செய்திகள் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை விளங்குவதாக. எங்களோடு கிரியை செய்யும்படியா, எங்களோடு மினிஸ்டர் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். துதிக்கிற மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அலங்கார வாசலாலே என்கிறதான பாடலை நாம் உற்சாகமாக, நாம் சந்தோஷமாக தேவனை நோக்கி நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே இயேசுவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே இயேசுவை ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே இருவரையும் கிடைத்திட்டதே. ஆமென். என் சபையுடனே உம்மை துதித்திடவே இருவரையும் கிடைத்திட்டதே. உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூய
செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சபையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சபையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சபையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சபையே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. நாம் இப்பொழுது இருக்கிறதான காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வைரஸ்னால எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம்? வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தாவீது சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அநேக வேலைகளில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்னு சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நிறைய டைம் இருக்கு. ஆனால் நம்ம கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை நம்ம ஆண்டவர் நான் நினைத்ததை அந்த டைம்லேயே செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்கோமா? தாவீதை போல கர்த்தருக்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வேண்டுதல்களை என்ன செய்கிறாரா? அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறார். அவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். உற்சாகமாக நாம் சொல்லுவோமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே என்று சொல்லி உலக நாளத்திலிருந்து நல்ல உற்சாகமா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய காக்கும் கரங்கள், நான் உம்மை பிடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் உலக நாளத்திலிருந்த பாடலை நாம் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
நேசத்தோடு என்னை மறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடு என்னை மறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை. உற்சாகமாக உள்ளத்து நாளுக்கு ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்புவேன் என்று சொல்லி நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் நாட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். எல்லோரும் கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை பற்றிக் கொள்கிறவனாகவே இருந்தான். அதே 40ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரே என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார், என் தேவனே தாமதியாதே. ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்க்கிறதான ஒரு நிலைமை. அந்த தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சாதாரண தேவன் அல்ல. அவர் உலகத்தை படைத்தவர். அவர் எல்லா காலங்களிலும் என்னோடு கூட இருக்கிற தேவன். அந்த தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மாட்சிமை நிறைந்தவர். பாடுவோமா? கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவர், எந்த மனிதனையும் உயர்த்த உம்மால் மட்டும் ஆகும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் துதிப்போம். மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன், உந்தன் நாமம் உயர்த்தி
உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர்புகழும் உன் கரத்தில் இருக்கிறது. மகத்துவமும் பேர்புகழும் உன் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகுமே. அந்த விசுவாசத்தோடு ஆராதனை 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 உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கிறது. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாலாகுமே. ஆராதனை விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஓ ஆமென். ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கிறது. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மாலாகுமே. ஆராதனை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே மகிமை நிறைந்தவரே துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. நல்லவரையா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நல்லவர். ஆராதனை துதிகளுக்கு பாத்திரரே உமக்கு ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தி பாடி
துதிகன மகிமைக்கு பாத்திர ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர், செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர். நீர் எங்களை காக்கும் தேவர். ஹalleluya. நீர் உறங்காதவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் இயேசுவே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய அன்பிற்காக, தயவிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீர் ஆண்டவரே. ஓ, நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. ஒத்தாசை உம்மிடத்தில் மாத்திரம் உண்டு ஐயா. ஆமென் ஆண்டவரே. நான் நம்புகிறதுனாலே அல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் விசுவாசம் அல்ல ஐயா, நீர் எங்கள் மீது பாராட்டுகிறதான அன்பு பெரிது ஆண்டவரே. எங்களுடைய நீதியின் படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் படியே நீர் எங்களை நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் மீது இரக்கமாய் இருங்க ஐயா ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாய் இருப்பீராக ஐயா. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் நீங்கி எங்களை கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. சொல்லுவோமா கொஞ்ச நேரம். ஆமென் ஆண்டவரே. தேவனோடு இணைகிற ஒரு நேரம், தேவன் நம்மோடு கிரியை செய்யக்கூடிய ஒரு நேரம். பேசுங்க ஆண்டவரே, என் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, என்னோடு பேசுங்கப்பா. நான் செய்ய வேண்டியவைகளை கர்த்தருக்கு நினைப்பூட்டுவீராக. அவர் உன்னை விசாரிக்கிறவர், அவர் உன்னை விசாரிக்கிற வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம், உன் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுங்கள். Cast all your burdens unto him, for he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஒன்றையும் குறித்து கவலை வேண்டாம், ஒன்றையும் குறித்து கலக்கம் வேண்டாம். அவர் உன்னை விசாரிக்கிறவர். சொல்ல ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் நான் உம்மை துதிப்பேன். நீர் என் சார்பில் இருக்கிறபடியால் உம்மை துதிப்பேன். ஆமென். பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. நீர் என் தேவன், நீர் என்னை விசாரிக்கிறவர் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றியோடு இருந்ததோட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறது அவராலே வரும். எங்கள் தெய்வம் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பு. எஸ், நீர் எங்கள் பயத்தை நீக்கி எங்கள் அன்பினால் நிரப்ப போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிரப்ப போகிறீர் ஐயா. உம்முடைய கிருபையினால் எங்களை முடிசூட்ட போகிறீர் ஆண்டவரே. ஆமென். கலக்கங்களை நீக்க போகிறீர், பயத்தை நீக்க போகிறீர், ஆமென். சந்தேகங்களை நீக்க போகிறீர், பலத்தால் இடைகட்ட போகிறீர். எஸ், தேவன்தான் சபையே. தேவன் உன்னை நேசிக்கிறதற்கு ஈடாய் நாம் அவருக்கு என்னத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம், என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாய் சொல்லுகிறான், தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும் என்று. என்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா? நான் தேவனுக்கு பிரியனா இருக்கிறேனா? ஓ ராபாலா ஷம்தரதி அம்தலரபா. ஒரு விசை தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இந்த நேரத்தில், அவருடைய ஆளுகை இருக்கிற இந்த இடத்துல ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமுள்ளாதவைகள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நேரத்துலப்பா என்னை மன்னியும். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையாயிருக்கிறது என்று. என் ஆத்துமா எதை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது? ஒருவேளை உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு நீ பிரியமுள்ளவனாய் இருக்க முடியாதே. தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இல்லாத பட்சத்தில் நீ மனுஷரால் அங்கீகரிக்கப்பட முடியாதே. ஆண்டவரே, சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் எதற்கு பயந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராகிய உம்மை மாத்திரம் இன்று முதல் நான் நம்ப போகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை உமக்கு பிரியமில்லாதவைகளோட வாழ்க்கையில் இருக்கணும், ஐயா தயவாய் என்னை மன்னியும், தயவாய் என்னை மன்னியும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தாவே எனக்கு கற்றுத்தாரும். சொல்லுவோம் ஆண்டவரே, ஒரு விஷயனை மன்னிங்கப்பா. பிரசனம், அவருடைய பிரசனம், அவருடைய பிரசனம். வேதம் சொல்லுகிறது, இவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அவர் விடுதலையின் நாயகனாய் நம் மத்தியிலே இருக்கிறார், நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே அவருக்கு கேடகமும், அவரே அவருக்கு கேடகம் என்று வேதம் சொல்லுகிறது.
அவரே உனக்கு கேடகம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் நீர் பேசுகிறது அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை தேற்றுகிற தேவன். ஆமென் ஆண்டவரே. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை எங்களுக்காக விட்டு சென்றவர். எங்கள் கவலைகளை எல்லாம் இடத்துல வைக்கும்படிக்கு விட்டு விடும்படிக்கு சொல்லி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இனி வரும் நாட்கள் நாங்கள் பயத்தின் வாழ்க்கை அல்ல, ஆமென் ஆண்டவரே, கர்த்தரின் சமூகத்திலே செலவழிக்கிற ஒரு நாளாய், சந்தோஷிப்பிக்கிற ஒரு நாளாய், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைந்த ஒரு நாளாய் கர்த்தர் எங்களை மாற்றப் போகிறதா, எங்களுக்கு நீ மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்கள் உம்மை அறியக்கூடிய நாட்களை நீ மாற்றி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே அப்பா நாட்கள் கர்த்தர், Lord, thank you for allowing these days to discover you, Lord. Discover your love, oh Father, to know you better than before, to understand your qualities, your attributes, oh God. Thank you for being with us thus far, oh Father, out of all the calamities. ஆண்டவரே, இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஸ்லாக்கியம் தந்திரே. ஆமென். நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடவில்லையே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்ன ஆண்டவர், நன்மை ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு எங்களை பாதுகாத்தேன். ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நன்கு அறிவார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னே விடுதான், அவரிடத்துல தெரியப்படுத்துவோம். அவரிடத்துல தெரியப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் எந்தெந்த விஷயத்திற்காக நீங்கள் அதிக பாரப்படுகிறீர்களோ அதற்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமே. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு குடும்ப காரியங்களாக இருக்கலாம், இல்லை இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்களாக இருக்கலாம், இல்லை இந்த நாட்டின் சூழ்நிலைகளாக இருக்கலாம், எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனாக இருக்கலாம், கிரைசிஸாக இருக்கலாம், வேலை குறித்த காரியங்களாக இருக்கலாம், அல்லது குடும்ப சுகவீன காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சபையை குறித்த காரியங்களாக இருக்கலாம், விசுவாசிகளை குறித்த காரியங்களாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் உங்களை எது பாரப்படுத்துதோ கொஞ்ச நேரம் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர். நீர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே பதில் தருகிற தேவன். உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் அப்பா நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா, உங்க பிரசன்னம் இல்லைன்னா சுவாமி நாங்கள் நிர்மூலமாகி போய்விடுவோம் இருக்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் விசேஷமாய் இந்த ஆண்டவரே வைரஸ் தாக்கங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஐயா. அவன் விசேஷமாக தமிழ்நாட்டில் ஆண்டவரே பல விதமான நியூஸ்களை நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அவன் பலர் ஆண்டவர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். சென்னை பட்டணத்தில் மிகவும் ஆண்டவர் அதிகமான தாக்கங்கள் இருக்கிறது ஐயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்களுக்கு சுகம் தருகிறவர் ஐயா. நீர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். எஸ் சுகம் தருகிறவர். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமா இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுடைய ஆட்சியாளர்கள் ஆண்டவரே இதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற காலங்களை அறிந்திருக்கிறீர் தேவனே. அவளுக்கு தேவையான ஞானத்தை தாரு, கிருபையை தாரு, பரத்திலிருந்து ஞானத்தை அவளுக்கு அனுப்புவீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. ஆமென் ஆண்டவரே. தேசம் அழிக்க கூடாதபடிக்கு கர்த்தாவே நீ மனமிருங்கும். எங்கள் தேசத்தை நீ ரட்சியும், எங்கள் தேசத்தை நீ சந்திங்கப்பா. ஆமென். விசேஷமா ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆண்டவரே பாதுகாப்பீராக. உம்முடைய வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். உம்முடைய தூதர்களை ஆண்டவரே காவல் வைப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். யாருக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வயதானவர்கள் உண்டு ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் உண்டு ஐயா. கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பாதுகாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் வேலை இழந்தவர்கள் ஆண்டவரே, வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப தேவைகளை சந்திங்க ஐயா. குடும்ப தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பல விதமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்குள்ள போயிடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவர்களோடு இருப்பீராக. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்கள் உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அவர் தேவைகளை சந்தித்து வருகிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஜீவனை பாதுகாத்து வருகிறீர். நன்றி ராஜா.
இன்னும் உண்மையை நம்ப கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்கள் ஆண்டவரே முடக்கப்பட்டு இருக்கிறது. சபைகளிலே ஆராதனைகள் நடக்க முடியாதபடிக்கு முடக்கப்பட்டு இருக்கிறது. ஐயா கர்த்தாவே, வாசல்களை திறப்பீராக. எங்கள் தேசத்தில் சுகம் உண்டாயிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுகூலமான வாசலை கர்த்தரை உண்டு பண்ணி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா ஜெப குறிப்புகளும் சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஆமென் என்று பதில் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் என்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஐயா. எங்கள் தேவன் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சங்கீதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய கரங்களில் வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டிலே 694வது பக்கம். தயவாய் கரங்களிலே வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய், தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும்படியாய் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று சங்கீதம் 40 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அநேக காரியங்களையும் பொய்யாய் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இச்சையடைவார்கள். என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 4வது வசனம். அகங்காரிகளையும் பொய்யும் சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். ஆமென். எல்லா நிகழ்ச்சிகளும் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது. சபை கட்டிட வளாகம், த சர்ச் பிரிமிசஸ் மட்டும்தான் ஓப்பனாக இல்லை. மற்றெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடந்தேறி வருகிறது. இன்னும் அதிகமாக
சொல்ல போனால் பங்கேற்கிறார்கள். EVBS முடிஞ்சது, இப்போ ஆன்லைன் VBS தொடங்க போகிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஐக்கியங்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். இதுவரை இல்லாத ஒரு ஐக்கியத்தை நம்முடைய சபையில் பார்க்க கர்த்தர் இந்த குவாரண்டைன் பீரியடை ஆண்டவர் உபயோகிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாரும் நீங்க வேதனைப்பட வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். எங்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஐக்கியப்படுவோம். சபை நல்ல ஒரு அனுபவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுங்கள். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 பேருடைய பிறந்த நாள், சகோதரி ஏஞ்சல் பர்னபாஸ், சகோதரி FC தனம். ஒரு நிமிடம் அவர்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் வருஷங்களை கூட்டி கொடுக்கிற நீர். இந்த அருமையான சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டுகளை விட ஒருவேளை ஒரு நெருக்கத்தின் நடுவில் இந்த வருடம் தொடங்கினாலும் கர்த்தர் விடுதலையை தந்து நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த வருடத்தில் தொடர உதவி செய்வீராக. மாறாத கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். அவர்களோடு சேர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இருக்கிற இடங்களில் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எங்கே கூடுகிறோம் என்பது அல்ல ஆண்டவரே, நாங்கள் கூடுகிற இடத்தில் நீர் வருகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது நீர் எங்களோடு இரும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை தேவ பிரசன்னத்திற்குள் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகின்றன. இன்னும் ஒன்றும் தெரிந்தபாடில்லை. பதட்டமான சூழ்நிலை, ஏதோ ஒரு பயம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சமாதானத்தை குறித்து பேசினேன், பயத்தை குறித்து பேசினேன். எப்படியாவது பயம் நீங்கி சமாதானம் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கிடையில் இந்த கட்டப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் நோவா முதற்கொண்டு யோவான் வரை பேழையில் அவன் அடைக்கப்பட்டு காக்கப்பட்டிருந்தான். இங்கே யோவான் பத்மு தீவில் தனியாக நாடு கடத்தப்பட்டு தனிமையில் இருந்தான். அப்படி இவர்களுக்கு இடையில் அநேக தேவ மனிதர்கள், வேத புருஷர்கள் இப்படிப்பட்ட வனவாசம், ஜலவாசம், சிறைவாசம், கட்டப்பட்ட நிலைமை, காவல், பூட்டப்பட்ட அறை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவில் இந்த அனுபவங்களெல்லாம் நல்ல முடிவை கொண்டு வந்தது. வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் ஏமாந்து போகவில்லை. அவருடைய அந்த அனுபவம் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, விடுதலையை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் இந்த நாளில் அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தியானிப்போமாக. பதட்டத்திற்கு மருந்து, பயத்திற்கு சிகிச்சை. அதான் அந்த காலை வேளையில் செய்தியின் தலைப்பு. வாட்ஸ் த கியூர் ஃபார் ஆங்ஸைட்டி? ரொம்ப கடினமான ஒரு காரியம். நான் சமாதானத்தை பற்றி பேசினேன். சமாதானம் எனக்கே சவாலாக இருந்தது.
பயத்தை குறித்து பேசினேன், இடையே கொஞ்சம் பயந்தும் போனேன். எனக்கு தெரியும் நான் பேசுகிறது என்னன்னு தெரியும். ஆவியானவர் வார்த்தையை தருகிறார், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வார்த்தை நம்மில் கிரியை செய்ய முற்றிலுமாக வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4 முதல் 7 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது பவுல் தெளிவாக சொல்கிறார். அப்பொழுது, எப்பொழுது? அந்த வாசித்த வசன பகுதியை நாம் பார்க்கும்போது, தியானிக்கும் போது பவுல் 5 காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். லிவிங் பை கிரேஸ், கிருபையால் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை கிருபையில் இருக்க வேண்டும். ஜெபம், ரீப்ளேசிங் ஆங்ஸைட்டி வித் பிரேயர். இந்த பயத்தையும் பதட்டத்தையும் ஜெபம் மட்டும்தான் மாற்ற முடியும். டெல்லிங் காட் எவ்ரிதிங், தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துறது. லிவிங், ஹேவிங் எ தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றியுள்ள இருதயம். ரிசீவிங் த பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வது. கிருபை, ஜெபம், தேவனுக்கு தெரியப்படுத்துதல், நன்றியுள்ள இருதயம், தேவ சமாதானம். இவற்றை பரிசுத்த பவுல் நமக்கு இந்த காலை வேளையில் ஞாபகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவனமாயிருப்பது நல்லது. ஆமென். கவலையினமாயிருந்து கொண்டே தேவனிடம் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஆனால் வேதம் சொல்லுகிறதை கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. போன வாரமும் அதை நான் சொன்னேன். ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க கவலைப்படாதிருங்கள். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அவர்களை கவனிக்கிற, அவர்களை போஷிக்கிற, அவர்களை நடத்துகிற, அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கிற நம்முடைய சிருஷ்டி கர்த்தர், அவர் நம்மை நிச்சயமாக நடத்துவார். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். அதை நாம் அறிந்திருந்தாலும் கவலைப்படுகிறோம். கவலைப்பட அநேக காரியங்கள். லேட்டஸ்ட் கரோனா வைரஸ் சீக்கிரமா போய்தான் ஆகணும். WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, இல்லை அது லேசில் போகாதுன்னு. ஆனால் அது போகும். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆனால் அதனால் உண்டாகும் கவலையினால் இழப்புகள் அதிகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ we should be beware of the consequences. அவைகளால் உண்டாகும் கவலைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். வைரஸை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் முதிர்ச்சிக்காகவும் என்பதை மறந்து போகக்கூடாது. மத்தேயு 6வது அதிகாரம்
27வது வசனம், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு தன் முழத்தை கூட்டுவான்? சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவானா? கூட்ட முடியாது. விழுந்து போன உலகத்தில் கவனமாக இருக்க முயற்சிக்கிறோம். கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கலாமே, கொஞ்சம் கூட நல்லா பிளான் பண்ணி இருந்திருக்கலாமே, கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்கலாமே, இதை விட இப்போ இருக்கிறத விட நல்லா இருந்திருப்போமே. இதெல்லாம் வீண், சில வேளை முட்டாள்தனமாக ஆயிடுதுங்க. பவுல் சொல்லுகிறார், பதட்டமான சூழலில் ஜெபமும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையுமே எல்லாவற்றுக்கும் பதிலாக பரிகாரமாக அமையும். ஆமேன். பவுலின் வார்த்தையின் அடிப்படையில் இந்த காலை வேளையில் நாம் இந்த வசனங்களை தியானிக்கிறோம். ஆங்ஸைட்டி, அதாவது பதட்டம், பயம், சர்வ வல்லமையுள்ள தேவனை எவ்வளவு நம்பியிருந்தாலும் அவரை சார்ந்திருந்தாலும் அழிந்து போகக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையின் தேவைகளுக்காக எல்லாவற்றையும் செய்ய முயற்சிக்கிறான் மனிதன். என்னென்ன பிரச்சனைகள், திருமண உறவுகள் பிரச்சனை, குடும்பங்களில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், நம்முடைய தேசமே, ஒவ்வொரு தேசமும் ஃபார் தட் மேட்டர் பல கோடிகள் கடன் பட்டிருக்கிறது. பல கோடிகள், கோடிகள். தனி மனிதனை மாத்திரம் சுகபலம், ஆரோக்கியம் பிரச்சனை. அந்த நாட்களில் பெரிய வியாதி என்று அறியப்பட்டிருந்தது காலரா அல்லது அம்மை நோய். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாலியல் சம்பந்தமான வியாதிகள் வந்தது, கேன்சர் வந்தது, புற்றுநோய். பிறகு இப்பொழுது உலகளாவிய ஒரு பெரிய வியாதி சர்க்கரை வியாதி, டயபெட்டிக், கொள்ளை நோய்கள், யாருக்கும் தெரியாது, தீவிரவாதம், கொலை, கொள்ளை. இவைகளில் ஏதேனும் ஒன்றிலாகிலும் பாதிக்கப்படாதவர்கள் இல்லவே இல்லை. இதுபோக 50% மக்களுக்கு மென்டல் டிப்ரெஷன், மன ரீதியான ப்ராப்ளம். சராசரி 40 வினாடிக்கு ஒருத்தர் உலகத்தில் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களாம். தேவனில் விசுவாசம் வைத்து அவருடைய போராட்டங்களில் வெற்றி பெறலாம், ஆனால் இல்லையே, பிரச்சனைகள். உலகத்தில் பல வழிகள் உண்டு. மாற்றாக உடல் பயிற்சி செய்ய சொல்றான், சப்ளிமெண்ட் எடுத்துக்க சொல்றான், சத்துணவுகளை சாப்பிட சொல்றான், போதைப் பொருட்களை தவிர்க்கணுன்றான், நண்பர்களோடும் அன்பிற்குரியவர்களோடும் நல்ல நேரம் செலவிடுன்றான், சிரிக்க சொல்றான், யோகா பண்ண சொல்றான். ரைட். இவை எல்லாவற்றின் தன்மைகளும் மாறி போகும், பேலாயிடும், வெளியேறி போயிடும். ஆனால் விசுவாசிகளுக்கு மாற்று மருந்து. நம்முடைய எல்லா பயத்தையும் பதட்டத்தையும் நம்முடைய திரியேக தேவனின் நாமத்தில் நாம் மேற்கொள்ளலாம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இதுதான் ஜெபம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். சரி, தேவ சாயலாக, இன் ஹிஸ் ஓன் இமேஜ் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எத்தனை பெரிய தேவன்! சங்கீதக்காரன் 139வது வசனத்தில் அவர் நம்மை ஆராய்ந்தறிந்திருக்கிறார். ஓ, அற்புதமான வார்த்தைகள். எல்லாவற்றையும் அவர் அறிவார். நம்மை உண்டாக்கின தேவன், தம்முடைய சாயலில் உண்டாக்கினவர், நம்மை எல்லாவற்றையும் உள்ளந்தீயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தரவர். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7 முதல் 9 வரை வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:7 முதல் 9.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுடிவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பவுல் என்ன சொல்றார்? நாங்கள் ஒன்றுமாகி விட மாட்டோம். அவர் அறியாமல் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. டோன்ட் வரி. என்ன ஆங்ஸைட்டி? நம்மை உண்டாக்கின தேவன், சிருஷ்டி கர்த்தர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், நம்மை அறிந்திருக்கிறார், கரோனாவையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் ஆகிவிடாதுங்க. நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் சில வேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக நாம் வளர, முதிர்ச்சி அடைய நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆமேன். ஹல்லேலூயா. தேவனில் வைக்கும் விசுவாசமே இந்த பயத்தை குணப்படுத்தும். ஹல்லேலூயா சொல்லுமா? தேவனில் வைக்கும் விசுவாசம் உன்னுடைய இந்த பயத்தை, பதட்டத்தை குணமாக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவிசுவாசிகளுக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. காரணம் யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னாரே. தெளிவாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனை அறியவில்லை, இயேசுவை அவர்கள் அறியவில்லை. சங்கீதங்கள் 18:2 கர்த்தர் என் கன்மலை, அநேக காரியங்கள் அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் என் கன்மலை, ஆனால் அவர்களால் சொல்ல முடியாது. மத்தேயு 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியாது, அவன் கட்டவில்லை, அவன் கட்டப்படவும் இல்லை. கன்மலையாகிய கிறிஸ்துவை அவன் தள்ளிவிட்டான். ரோமர் 8:28 நமக்கு தெரியும். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆனால் அவர்களுக்கு நடப்பதில்லை, நமக்கு நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்திற்காக நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பயத்தை குணப்படுத்த பவுல் சொல்லும் 5 காரியங்கள். சிம்பிள். நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு சொன்னேன், இப்போ நான் அதை விளக்குகிறேன் உங்களுக்கு. 5 காரியங்கள். அதில் முதல், லிவிங் பை கிரேஸ், கிருபையினால் வாழ்வது. ஹல்லேலூயா. நாம் கிருபையினால் வாழ்கிறோம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார் எரேமியா, நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. கிருபை தாங்க வாழ்வது. மூச்சு நின்னா எல்லாம் போச்சு, இது கிருபை. எனவே பிலிப்பியர் நிருபத்தில் 4:4-5 விளக்குகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதாக. காரணம், கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இதை சொல்றார். இந்த தன்மைகள், இந்த குணாதிசயங்கள் நாம் கர்த்தரால் பெற்றுக்கொள்கிறோம், அல்லது கர்த்தரால் நமக்கு உண்டாகிறது. கிருபை பயத்தை மேற்கொள்ள. ஏன் இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார்? நாம் பயத்தை மேற்கொள்ள வேண்டும்.
பயந்து கொண்டே அந்த கிருபையை நாம் அனுபவிக்க முடியாது. எனவே கிருபையை தந்து பயத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறார். மறுபடியும் பிறந்து அபிஷேகமும் பெற்றிருந்தால் கூட அவர்கள் ஜெபம் எப்போதும் கேட்கப்படுவதில்லை. சங்கீதங்களின் புத்தகம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஹல்லேலூயா. ஏசாயா 59:1-2 வசனங்கள்ல இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 12:9 தீமையை வெறுத்து என்று பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார். 1 யோவான் 1:9 யோவான் இப்படி சொல்கிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அளவற்ற கிருபையினால் மட்டுமே நாம் இந்த இரக்கத்தை சம்பாதிக்கிறோம், இந்த மன்னிப்பை சம்பாதிக்கிறோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் ரட்சிப்பின் மற்றெல்லா சந்தோஷங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே வேதம் சொல்லுகிற எல்லாம் நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால் வருவது. நாம் அந்த கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த கிருபையிலேயே வாழ வேண்டும், தள்ளிவிடக்கூடாது. நமது எல்லா கடினமான மிகவும் உபத்திரவமான சூழ்நிலைகளில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு பெற்று தந்த அந்த கிருபையை நினைத்துக் கொள்ளுவோமாக. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அவ்வளவு அன்பு கூர்ந்தபடியால் வந்தார், நமக்காக மரித்தார், உயிரோடே எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த கிருபையை நமக்கு இன்றும் பெற்றுத் தருகிறது. அதை நாம் எப்போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 1:3-5 வசனம் வரை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவர் ஸ்தோத்திரம் அவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் என்று சொல்லுகிறார் பரிசுத்த பவுல். இது நாம் பெற்றுக்கொண்ட பெரிய கிருபை. எல்லா விதத்திலும் ஆறுதல், எல்லாருக்கும் ஆறுதல். தேவனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆறுதல் பவுல் சொல்லுகிறார், இதுதான் கிருபை, ஆசீர்வாதம். இது நமக்கு மாத்திரமல்ல, நாம் அனுபவிப்பது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிறார், வலியுறுத்துகிறார், உபத்திரவத்தில் அகப்படுகிற மற்றவர்களுக்கு உண்டாக இந்த கிருபை உண்டாக, இந்த ஆறுதல் உண்டாக, இந்த விடுதலை உண்டாக நாம் உதவி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். இது நமது மனநிலை, நமது வார்த்தை கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். நம்முடைய மனநிலைமை, ஆட்டிடியூட் கூட மற்றவர்கள் இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதா இருக்க வேண்டும். காரணம், அவர்களும் தேவனை முகமுகமாய் சந்திக்க வேண்டும். அங்கே முடிகிறார், கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் அந்த கிருபை சென்று சேர வேண்டும். எல்லாரும் கிருபையில் வாழ வேண்டும். நாம் பாக்கியசாலிகள் பெற்றுக்கொண்டோம். அந்த பாக்கியம் இல்லாத மற்றவர்கள் இருக்கிறார்களே, அதற்காகத்தானே நாம் இருக்கிறோம். சபை இருக்கிறது, கிருபை நமக்குள் இருக்கிறது. அவர்களிடம் கிருபை பெருக வேண்டும். நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் வளர்ந்து பெருகும் போது தேவையற்ற எல்லா பயங்களும், பயத்தின் எண்ணங்களும் சீக்கிரமாக மறைந்து போகும். ஒரு அல்லேலியா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். தேவனுடைய ஆறுதல் என்ற கிருபை பயத்தை நீக்கும்.
இதையே யோவான் பூரண அன்பு என்கிறார். இந்த கிருபையை அது பயத்தை புறம்பே தள்ளும். தேவனுடைய ஆறுதல் என்ற கிருபை பயத்தை நீக்கும். தேவனுடைய பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இரண்டாவது சொல்லுகிறார் பவுல், ஜெபத்தினால். மீண்டும் ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. மாற்று மருந்து, நம்முடைய பயத்திற்கு பதட்டத்திற்கு மாற்று மருந்து ஜெபமே. கிருபையினால் வாழ்ந்து மேற்கொள்கிறோம், ஆனால் ஜெபமே அதை நமக்கு பெற்றுத்தரும். ஹல்லேலூயா. கிருபையின் வாழ்க்கைக்கு பயம் எதிர் விளைவாக அமையும். பயம் தேவன் மேல் உள்ள நமது நம்பிக்கையை மறுதலிக்கும். That will betray. கவனமாக இருக்க வேண்டும் பயத்தை குறித்து. ஸ்பர்ஜன் அதை இவ்விதமாக சொல்றார். C.H. ஸ்பர்ஜன், பண ஆசை, பொருட்களை சம்பாதிக்கிறது, சுயத்தை நம்பி இருக்கிறது எல்லாம் மாம்சத்தின் பிரயாசங்கள். இதற்காகத்தான் நம்ம பிரயாசப்படுகிறோம் மாம்சத்தில். அது ஒரு சிறையை போல, இட்ஸ் an imprisonment. வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது நமக்கு கூடாது. இதில் நாம் வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் தேவனை அண்டிக் கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களாக அதிக கவனம் தேவை என்று எதற்கும் பயப்பட வேண்டாம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்றே வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்களாக எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், தேவையில்லை என்று, அதிக கவனம் தேவை என்று வேதம் சொல்லவில்லை. போன வாரம் கூட கவலை, பயம் என்ற தலைப்பில் நான் பேசினேன். அது பெரிய பாவம் என்று சொன்னேன், குறிப்பிட்டேன். அதுபோல பி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். தேவையில்லை. கவனமாக இருக்க என்பதெல்லாம் கூட இந்த வகையைச் சேர்ந்ததே. ரொம்ப எச்சரிப்பாக இருக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 26 முதல் 32வது வசனம் வரை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்வோம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன் ஷார்ட் மேத்யூ, இல்லையா? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எங்கே தங்குவோம், எதை செய்வோம், என்னங்க அவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வரும். நான் அநேக பார்க்ஸ், நிறைய பூக்காட்சிகள், ஃப்ளவர் ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அதில் விசேஷமாக காஷ்மீர் வேலி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் அங்கே இந்த இந்தியாவில் வெளிநாடுகளில் சில இடங்களில் பெரிய பெரிய பார்க்கெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்தது, ஏலகிரி மலையில் ஒரு தடவை இந்த வைல்ட் ஃப்ளவர்ஸ் நிறைய பேர் பராமரிக்கிறாங்க, கார்டன்ஸ் வச்சுக்கிறாங்க. ரொம்ப அலாதியான பூக்களை அவர்கள் செடிகளை சேகரித்து வைத்து வளர்த்து அந்த பூக்களை அழகு பார்க்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் விட நான் உலகத்தில் பார்த்ததில் த பெஸ்ட் பக்கத்தில் இருக்க ஏலகிரி மலையில் உள்ள ஒரு சும்மா இட் வாஸ் நாட் மெயின்டைன்ட், யாரும் அதை பராமரிக்கல. வைல்ட் ஃப்ளவர்ஸ், காட்டு புஷ்பம், என்ன அருமையாக இருந்ததுங்க, என்ன அருமை. நான் அதை நினச்சி பார்க்குறேன். ஒரு தடவை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் 55 கலர்
உள்ள பட்டுப்புடவைன்னு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. போத்தீஸ் ஏதோ ஒரு பட்டுப்புடவைக்காரர்கள். 55 கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அவன் சொல்கிறான் இருக்கும், எல்லாம் மிக்சிங் தானே, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் 1%, 2% அப்படின்னு. ஆனால் எதுவும் இந்த இயற்கையான காட்டு புஷ்பங்களுக்கு ஈடாகாது. அத்தனை அழகாக படைத்திருக்கிறார், உடுத்து வைக்கிறார். ஏன் கவலைப்படுற? மத்தேயு 7:7 வாசிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமீன் சொல்லிட்டாரு. நான் இதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக என்னுடைய ஒரு மெடிடேஷனில் தியான பகுதியில் கூட அதை சொன்னேன். பி ஆஸ்கிங், கேட்டுக்கொண்டே இரு. அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நீ கேட்டுக்கொண்டே இருக்கணும். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு வேற என்ன வேணும்? அல்ல, ஜெபத்தில் கேளு. இந்த கேள்றதெல்லாம் ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம். அல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய முடியல, அதனால ஜெபமாவது செய்வோம் என்பதல்ல. ஐயா எல்லாம் முயன்று பார்த்துட்டேன், ஒன்றும் முடியாது, ஜெபம் பண்ணும். நோ, அப்படி அல்ல. சிலரிடம் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது, சரிப்பா ஜெபம் பண்ணுவோம், இல்லை ஜெபம் பண்ணு என்று விட்டேர்த்தியாக பதில் சொல்லுவார்கள். வார்த்தை கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் ஜெபம் அப்படி இல்லை. பெருந்தலைவர் காமராஜ், அவர்கிட்ட எந்த பிரச்சனைக்கு போனாலும் அவர் நோ அப்படின்னு சொல்லவே மாட்டாராம். ஆகட்டும் பார்க்கலாம். கடைசியில் காமராஜருடைய ஒரு ஃபேஸ் அது, ஆகட்டும் பார்க்கலாம் ஆயிட்டு. இது அப்படியல்ல இந்த ஜெபம். நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில் அவர் கட்டாயம் செய்வார். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார், சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலத்திற்கு படி அழைக்கிறார். உனக்கு செய்ய மாட்டாரா? அதான் கேளுனார். அவருடைய நாமத்தினால கேட்கிறது ஆண்டவர் உனக்கு செய்வார். அல்லது எல்லாம் முயன்று விட்டு கடைசியாக ஜெபம் பண்ணுவதல்ல. ஜெபிக்கிறவன் பயப்பட மாட்டான். அப்ப பயப்படுகிறவன் ஏன் ஜெபிக்கணும்? ஒருத்தர் சொல்றாரு, ஆன்சர்ஸ், பதில் நிறைய இருக்கான, கேள்விகள் இல்லை. ஆன்சர்ஸ் என்ன? ஆன்சர் என்ன? இங்க ஜெபிக்கிறவன் சொல்லுங்க பயப்பட மாட்டான். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், பயப்பட மாட்டேன். அப்போ அங்க ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. பயப்படுறவன் ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்க மாட்டான். அதனால தான் அங்கு வலியுறுத்தப்படுகிறது, ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மீட்பின் திட்டத்தை ஒருங்கிணைக்கும் செயல்தான் ஜெபம். திரும்ப சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மீட்பின் திட்டத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு செயல்தான் ஜெபம். தேவனுடைய கரிசனை போதுமென்று நான் நம்பும்போது பயம் நம்மை விட்டு ஓடி போகும். எனக்கு ஒருவர் இருக்கின்றார். அதனால் ஒரு பழைய பாடல் உண்டு, பாட நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்மேல் கரிசனையாய் இருக்கிறார். God cares me என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் பயம் ஓடிப்போம். எந்த போராட்டம் என்றாலும் ஜெபம் பண்ணு. அதுதான் நான் என்ன சொன்னேன், ஜெபிக்கிறவன் பயப்படவே மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது, telling God everything. எல்லாவற்றையும் தேவனிடம் சொல். சிலர் பாதியை மட்டும் சொல்லுவாங்க, மீதியை என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நீ எல்லாவற்றையும் சொல்ல அவர் எதிர்பார்க்கிறார். 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய உலகம் அண்ட சராசரத்தை பார்க்கும்போது ஒரு கடற்கரையில் உள்ள ஒரு மணல் போல, எல்லாம் அறிகிற, எல்லாம் முன்னறிகிற, எல்லாம் திட்டமிடுகிற, எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனுக்கு முன்பாக முக்கியத்துவம் இல்லாதிருக்கலாம். இட் மே பி இன்சிக்னிஃபிகன்ட்.
ஆனால் கிறிஸ்துவை நீ உயர்த்துவதை மகிமைப்படுத்துவதை பொறுத்தே அவருடைய செயல்கள் இருக்கும். உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய ஜெபம் அவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருவரை எத்தனை நம்புகிறோமோ, எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவாய் அவரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் சொல்லுவோம், ஒப்புவிப்போம். தம்முடைய சாயலில் சிருஷ்டித்து அவரையே தந்தருளத்தக்க நம்மில் அன்பு கூர்ந்த அவர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் சிறிதானாலும் பெரிதானாலும் கேட்டு பதிலளித்து எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்ற வாக்கு தத்தத்தை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவரிடம் சொல்ல ஏன் தயக்கம்? அவரை நேசித்தால், அவரை நம்பினால், அவரை சார்ந்திருந்தால் எல்லாவற்றையும் சொல்லுவாய். ஒருவேளை வேலை பழு அல்லது வேலை இல்லாத பிரச்சனை, குடும்பம், எதிர்காலம், பொருளாதாரம், சந்தோஷம், எதுவானாலும் எல்லாவற்றையும் அவர் கேட்கிறார். சிலர்கிட்ட கேட்கும்போது, பேசும்போது அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பாரத்தோடு, அவங்க எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லது முகத்தை பார்த்தாலும் கவனமாக கேட்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் கவனமாக கேட்கிறவர். சொல்லு. அவருக்கு தெரியாததினால் அல்ல, எல்லாம் அறிந்திருந்தும் நம்முடைய விசுவாசம் வளர நாம் சொல்ல அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கேள், கொடுக்கப்படும். நாம் கேட்பதற்கு முன்பே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற யெகோவா ஈரே கேள் என்று சொல்லுகிறார். அதாவது உன்னுடைய தேவைகளை சொல். மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், மறவாதே. எபேசியர் 6:18 முதல் 20 வரை வாசிக்கும் போது சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி முடிக்கும் போது பவுல் சொல்கிறார், எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும், ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனுஷருக்காகவும் தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாக அதில் நமக்கு ஒரு பங்குண்டு. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் ஹாட்ச்கிஸ் என்ற ஒரு மனிதன் நைஜீரியா தேசத்தில் 40 வருடங்களாக மிஷனரியாக இருந்தவர். ஒரு நாள் சற்று தொலைவில் ஒரு கூட்டத்திற்காக அவர் போக வேண்டும். நீண்ட தூரம் நடந்து போக வேண்டியிருந்ததால் தாமதமாகும் என்று பயந்து நினைத்து அவருக்கு தெரிந்த ஒரு ஷார்ட்கட், அது ஒரு சமவெளி. இட் வாஸ் அ பிளெயின். காட்டுப்பகுதி, வனாந்திர பகுதி, அது ஒரு பிளெயின், கொஞ்சம் இடம். அந்த இடத்தை தெரிந்து கொண்டு நடக்கலானார். ஆபத்து நிறைந்த பகுதி அது. பாதி வழியில் அவர் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பெரிய சத்தம். ஒரு காண்டாமிருகம், ரினோசரஸ் இல்லையா, அது காண்டாமிருகம். தொடர்ந்து அவர் பார்க்கும்போது அநேக மிருகங்கள் வந்து கொண்டிருந்தன. தப்பிக்க வழியில்லை. அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு வேதத்தை தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவரே, இதோ அடியேன், வழியறியேன் என்று ஜெபிக்க தொடங்கினார். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு யுகம் போல இருந்ததாம். அதற்குள் ஜெபித்து முடித்து கண்ணை திறப்பதற்குள் அந்த காட்டு மிருகங்கள் தூரத்தில் மறைந்து போயின என்று எழுதுகிறார். அந்த சமவெளி மணல் பாங்காய் இருந்ததால் ஹிச்காக் எழுந்திருந்தார், பார்த்தார். நூற்றுக்கணக்கான காண்டாமிருகத்தின் காலடிகளை கண்டாராம். அவர் உயிரோடு எழுந்து வந்து அந்த கூட்டத்திற்கு போனதாக சொல்லுகிறார். சில வருடங்கள் கழித்து ஓஹியோ மாகாணத்திலிருந்து US நைஜீரியாவுக்கு வந்த ஒரு தம்பதி இந்த மிஷனரி ஹாட்ச்கிஸை பார்க்க வந்தார்கள். பார்க்கும்போது அவர்களுடைய சம்பாஷணையில் இந்த மனிதனுக்காக ஜெபிக்க பாரப்படுத்தப்பட்டார்களாம். அவர்கள் ஜெபித்தார்களாம். அப்போ அவர் எந்த நாள் எந்த நேரம் என்று அவர் கேட்டபோது இவர்
அந்த 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 காட்டு பகுதியில் நைஜீரியாவில் அந்த காண்டா மிருகத்தை சந்தித்த அந்த நாள், அந்த நேரம், எப்படியும் கர்த்தர் ஹாட்கின்ஸை காப்பாற்றியிருப்பார். அந்த மனிதர் ஜெபித்திராவிட்டாலும், ஓஹியோவிலிருந்து அந்த மனிதர் ஜெபித்திராவிட்டாலும் அவர் கர்த்தர் காப்பாற்றியிருப்பார் என்று சிலர் நினைக்கலாம், யோசிக்கலாம். அதிசயம் என்னவென்றால், இந்த மனிதனுக்காக ஜெபிக்க உலகத்தின் பாதி தூரத்தை கடந்து வந்து அதை சொல்ல வந்தார்கள் இந்த தம்பதியர். அதான் தேவன் செய்கிற ஒரு அற்புதமான காரியம். இவரை உற்சாகப்படுத்த இந்த காரியம் ஒரு சாட்சியாக எழுதப்பட, அல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய பங்கை செய்வார், நிச்சயமாக காப்பாற்றுவார், நிச்சயமாக போஷிப்பார், நிச்சயமாக நடத்துவார். ஆனால் நீயும் நானும் ஜெபிக்கணும். நமக்காக மட்டும் இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவது, ஹேவிங் எ தேங்க்ஃபுல் ஹார்ட். அது ரொம்ப முக்கியம். நன்றியுள்ள இருதயம். ஹல்லேலூயா. நன்றி இல்லைங்க, ஆண்டவர் செய்வார், அவர் செய்வார். அதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஒரு சின்ன விஷயத்துக்கு உலகத்தில் ஒரு யாராவது ஒன்று செய்தால் தேங்க்யூ, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ டேட், எவ்வளவு சொல்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு நாம் நன்றி உள்ளவர்களுக்கு ஞாபகம் வருது. இந்த கொரோனா வைரஸ் தொடங்கின நாட்களில் லண்டனில் நினைக்கிற ஒரு மனுஷன், ஒரு வயதான மனிதர், 90க்கு மேலே நினைக்கிறேன், அவர் கொரோனா சரியாகி வெளியே வந்துட்டு இருக்கிறார். அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் அவர்கிட்ட பில்லை கொடுக்குறாங்க, எத்தனையோ யூரோஸ், நம்முடைய பணத்தில் எத்தனையோ பல லட்சங்கள், சில லட்சங்கள். அவர் பில்லை பார்த்தோன்னா அழுதாராம். அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மேனேஜ்மெண்ட். அவங்க சொன்னாங்க, ஐயா பரவாயில்ல, அழாதீங்க, நீங்கள் பெரியவங்க, பில்லை நாங்கள் பே பண்ணிடுறோம்னு. அவர் சொன்னாரா, நான் பில்லுக்காக அழல, 2 நாள் நான் வெண்டிலேட்டரில் இருந்தேன், அதுடைய ஆக்சிஜன் சார்ஜஸ் இத்தனை லட்சம்னா, இத்தனை வருஷம் 90 வருஷத்துக்கு மேல் நான் அந்த ஆக்சிஜன் ஃப்ரீயாகவே எடுத்திருக்கிறேனே, ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரே, நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும், அவருக்கு எவ்வளவு நன்றி கடன் படணும் அப்படின்னு சொல்லி, இது ஆனந்த கண்ணீர்னு சொன்னாரா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்திருக்கிறார். ஏதோ ஒன்று நடக்கல, இங்கும் அங்கும், அதை வச்சு நம்ம பாட்டு பாடின்னு இருக்கிறோமே, அதை வச்சு ஒப்பாரி வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் எத்தனை பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். உற்சாகமான, சந்தோஷமான, நன்றி நிறைந்த இருதயத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் நிச்சயமாக பயத்தை நீக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறாமல் எந்த ஜெபமும் தொடங்கக்கூடாது. ஸோ ஜெபத்தின் முதல் பகுதி நன்றி சொல்றது, தேங்க்யூ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி நிறைந்த இருதயம். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த தேவன். நாம் மரித்து போயிருந்தங்க, நம்ம இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். born again. அதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உயிர்ப்பித்தார், அதிகாரம் கொடுத்தார். உடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் போதுமானவராய் இருந்தாரே. யோசிச்சுப்பார், எத்தனை காரியங்களை கடந்து வந்தாய். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக. நம்ம என்னங்க வேண்ட முடியும்? நம்ம என்ன பார்கெயின் பண்ண முடியும்? But he gives everything more than our imagination. நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மேலாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஏமேன். எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தாங்கிட பலன் தருவார்.
தப்பிச் செல்ல வழி செய்வார். நல்ல ஒரு பாடல் உண்டு. தாங்கிட பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா, தாங்கிட பலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வார். ஹல்லேலூயா. பாடுறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான வார்த்தைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி சொல்வதையும் ஜெபத்தையும் சேர்த்தே சொல்லுவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மறக்கக்கூடாது. பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? நான் பலவீனமாக இருக்கும்போது பலவானாக இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்ட்ராங் when I am weak. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் பலவீனமாக இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அப்பொழுது கர்த்தருடைய பலன் என்னை தாங்கும். கர்த்தாவே, நீர் என் பலனாய் இருக்கிறீர். நாம் போல்டாக சொல்ல முடிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எதுவானாலும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸோ என்னுடைய பலவீனத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு தேவையில்லையே. பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. ஏன் டாக்டர் பார்க்கிறோம்? we are sick. அதுபோல பவுல் பலவானாக இருக்கிறேன், எனக்கு உம்முடைய பலன் வேணும்னு பார்க்கிறார். அவன் சொல்றான், ஐ ஆம் ஸ்ட்ராங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஐந்தாவது, கடைசியாக, receiving the peace of God, தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுதல். 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான peace that passeth all understanding, நமக்கு தெரிஞ்ச எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கை விட மேலானது தேவ சமாதானம். ஹல்லேலூயா. கிருபைக்குள்ளாக வாழ்ந்து எல்லாவற்றையும் ஜெபத்திலே ஸ்தோத்திரத்தோடைய தேவனிடத்தில் கொண்டு போவோமானால் நமது பயம் பதட்டமெல்லாம் தேவ சமாதானமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் நாம் புரிந்து கொள்ள முடியாத, அளவிட முடியாதது. காரணம், இது தேவ சமாதானம். பீஸ் ஆஃப் காட். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. தேவ சமாதானம் அத்தனை பெரிது. அதை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கொலோசையர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க படிச்சு பாருங்க, வசனத்தை திரும்ப எடுத்து சொல்லப்பட்ட வசனங்கள் எடுத்து தியானிங்க. ஆண்டவர் கர்த்தர் உங்களோடு பேசுவார். 20வது வசனம் சொல்லுது, சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அல்லேலூயா. இந்த சமாதானத்தை உண்டாக்க அவர் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. நம்மை விட்டு எடுபடாத ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என்ன பயமாயிருந்தாலும், பதட்டமாயிருந்தாலும், அவற்றை மாற்றி தெய்வீக சமாதானத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் கடைசியாக சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தினால் அந்த சமாதானத்தை நமக்கு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் நம்மை அர்ப்பணிப்பதே இந்த சமாதானத்திற்கு வழி. சமாதானத்தை கேட்டோம், 2 வாரமாக கேட்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 3 வாரமாக இந்த சப்ஜெக்ட் நான் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நம்மை அர்ப்பணிக்கணும். தேவ பிள்ளைகளாக இந்த தேவ சமாதானத்தை பெற்று நாம் வாழ வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு இல்லைங்க, நீங்கள் அதனால் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம், வருத்தப்பட வேணாம். இப்போ வா, தேவ சமூகத்தில் வா. நீ எங்கே இருந்தாலும் முழங்கால் படியிடு. தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து, உன்னை அர்ப்பணி. எஸ் லார்ட், இதோ ஆண்டவரே, இதோ நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே சொல்லு.
ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காண்கிற தேவன், உன்னை அறிகிற தேவன், உன்னுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இப்பொழுது உன் வேதனைகளை அவர் அறிகிறார், காண்கிறார், உணர்கிறார். அவர் உனக்கு விடுதலையை தந்து தெய்வ சமாதானத்தை தருவார். ஆமென். Glory to God. Hallelujah. கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி எந்த இடத்தில் இருந்தாலும் ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி செய்கிறார், பலம் தருகிறார், உதவி செய்கிறார், பலம் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு வருகிறீர், எனக்கு உதவி செய்கிறீர். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த மீதியான நாட்களிலும் ஆண்டவரே, குவாரண்டைன் ஆண்டவரே, ஊரடங்கு எவ்வளவு நாள் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும், நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆங்ஸைட்டிக்கு, இந்த பதட்டத்திற்கும் பயத்திற்கும் என்ன மருந்து, அதை எப்படி மேற்கொள்வது என்று வேத வசனத்தின் ஆதாரத்தில் அடிப்படையில் நாங்கள் தெளிவாக கேட்டோம். ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன்.